இளைய சமுதாயத்தினருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி நண்பரை போல் செயல்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புகழாரம் சூட்டியுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உதயநிதிக்காக எழுதப்பட்டுள்ள தலைவனே இளம் தலைவனே என்கின்ற பாடல் வெளியீட்டு விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் தூத்துக்குடி ஜோயல் எழுதியுள்ள இப்பாடலை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், திராவிட இயக்கத்தில் இளைய சமுதாயத்தினரை வழிநடத்தும் ஒருவராக உதயநிதி திகழ்வதாக புகழ் மாலை சூடினார். இளைஞரணி செயலாளர்களை இன்றைக்கும் பின்தொடர்கின்ற பல தம்பிகளுக்கும் பல விதத்தில் அவர் ஒரு காதல் உண்டு. அவர் மேல நீங்க பார்த்துருக்கீங்க, எங்கேயுமே சிண்டு சிண்டு இருக்க மாட்டேது. அந்த சிரிச்ச ஒரு குழந்தை முகமா இருக்கும். ஆனால் கொள்கை என்று வரும்போது எந்த அளவுக்கு தன்னுடைய தாத்தா சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இளம் தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். நக்கல் நையாண்டிலாம் அப்படியே அவன் தாத்தா மாதிரி தான். அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்திருக்கு. இந்த அவர் போய் பார்க்குறோம், குறிஞ்சியில் அவரை பார்க்குறோம், பழனியில் பார்க்குறோம், ஒரு தலைவர் மாதிரியா நம்ம பார்க்குறோம். நம்ம அண்ணன் தலைவரின் வீர புதல்வனே, சூரியனாய் சுடலும் உன்னை கழகம் வாழ்த்திடும். கோடானு கோடி மக்கள் உரிமை மீட்டிடு. கோபால புறத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார். திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவனாய் திராவிடத்தை காப்பதற்கு கடை உடைத்து படை நடத்தும் தலைவனே.